ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோவல்டி சேனலில் இன்றைக்கி அஜித் விஜய் டான்ஸ் ஆடின ஃபேமஸ் அரபிக் குத்து சாங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் என்னென்ன இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினி கமலுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க, ஏஐயோட யூசேஜ், அதோட இன்னொரு பேர் என்ன, சுரேஷ் சந்திரா அஜித்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, தளபதினாலே வெறி தான், விடாமுயற்சி ஃபிலிம் ட்ராப் ஆயிடுச்சா, இப்படி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஜாக்கி ஜானியே நியூ ஃபிலிமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் பேர் லெஜண்ட். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக ஏஐ லான்ச் பண்ணினாங்க. இந்த ஏஐ மனுஷங்க பேசுகிற மாதிரி, ஹியூமன் ஃபேஸில் எப்படி வாய் அசைச்சு பேசுகிற மாதிரியே ரியலிஸ்டிக்காக வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஆப்பை VASA-1 வாசா 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர்லேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பு ஏஐ யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் இருக்கிற ஹியூமன் ஃபேஸை அப்படியே பேசுகிற மாதிரி இல்லைன்னா பாடுற மாதிரி வீடியோவை நம்மளால் எடுக்க முடியும். ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஆக்டர் அஜித் பாகுபலி மாதிரி கிங் கெட்டப்பில் தாறுமாறாக ஃபார்ம் பண்ணி ஏகப்பட்ட ஃபோட்டோஸை ஃபேன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வீடியோவாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இனி ஆக்டருக்கு சேலரி கொடுக்காம ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியே எல்லாம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏஐ யூஸ் பண்ணி பீஸ்ட் ஃபிலிமோட அரபிக் குத்து சாங்க்கு விஜய் கூட அஜித் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. விஜயோட ஃபிலிம் த கோட் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே 1995 ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த ஃபிலிமோட பேர் ராஜாவின் பார்வையிலே. இந்த ஃபிலிம் தான் இவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நடித்த படம். அப்போவே அவங்க யங் ஆக்டர்ஸாக இருந்தாங்க. இப்போ 2 பேருமே கொஞ்சம் வருஷத்தில் மாஸ் ஹீரோவாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏர்லி டேஸில் விஜயும் அஜித்தும் அவங்களோட ஃபிலிமில் இருக்கிற டைலாக்கை மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினி கமல்னு இப்படி நிறைய ஹீரோ வந்தாலும் அவங்க யாருமே விஜய் அஜித் காம்போ அளவுக்கு ஃபேன்ஸ் கிட்ட அவ்வளோவா ரீச் ஆகலை. கமல் ரஜினி ஃபிலிம்க்கு அப்புறம் நல்ல கலெக்ஷனும் ஃபேன்ஸும் சேர்த்து வச்சுருக்காங்க இவங்க 2 பேருமே. இவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தளபதின்னு சொன்னாலே வெறித்தனம் தான். அந்த அளவுக்கு தளபதிக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. உண்மையிலே அஜித்தும் விஜயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. வேர்ல்டு தமிழ் சினிமாவில் நம்பிக்கையாக இருக்கிற ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க தான் அஜித்தும் விஜயும். இவங்க 2 பேரையும் தமிழ் சினிமாவோட பில்லர்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே இவங்க 2 பேரோட ஃபிலிம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அஜித் விஜயோட டான்ஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பர் ஹிட் சாங்காக இருக்கிற அரபிக் குத்து சாங்குக்கு அஜித்தும் விஜயும் டான்ஸ் ஆடுறாங்க. வேறு லெவலில் இருக்குது இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுறது. விஜய் கரண்டாக வெங்கட் பிரபு எடுக்கிற ஃபிலிமில் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபிலிமில் தான் நடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அஜித் இப்போது மகிழ் திருமேனி எடுக்கிற ஃபிலிமில் விடாமுயற்சி ஃபிலிமில் நடிச்சிட்ருக்காரு. மே 1 அஜித்தோட பர்த்டே. அவருக்கு 53 வயசாச்சு. இந்த இயர் அஜித்தோட டாட்டர் அனோஷ்கா பர்த்டே, சன் ஆத்விக் பர்த்டே, ரீசெண்டாக அவரோட வெட்டிங் ஆனிவர்சரி இப்படின்னு செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி அவரோட பர்த்டே அன்னைக்கும் அவர் செலிப்ரேட் பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். முயற்சி ஷூட்டிங்கை 4 மாதமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபிலிம் ட்ராப் ஆகிடுச்சுன்னு தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது சுரேஷ் சந்திரா நவம்பர் மந்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஆக்சிடென்டான வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து படத்தை ட்ராப் ஆகிடுச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிற அடுத்த ஃபிலிம் தான் குட் பேட் அக்லி. இதில் அஜித் நடிக்க போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூன் மந்தில் இருந்து இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ஆக்டர் விஜய் கூட அஜித் டான்ஸ் ஆடுற மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடிட் பண்ண வீடியோ இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ஆடுற டான்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.